கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 4:10, மேத்யூ 4:10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மறுபடியும் மேற்கொள்றாரு? 3வது முறையாக சாத்தானை ஜெயம் கொள்வது எப்படி? வேத வசனத்தின் அடிப்படையில் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் சாத்தான் வசனத்தை சொன்னாலுமே மேலும் எழுதியிருக்கிறபடின்னு சொல்லி அடுத்த வசனத்தை சொல்லி தான் சாத்தானை மேற்கொள்ளக்கூடியதா. இப்ப 3வது முறை என்ன சொல்றாரு? நீ அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? உபாகம புஸ்தகத்திலிருந்து சொல்றாரு. உபாகமம் 6வது அதிகாரம் 13 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியிலே வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாது இருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரே. என்ன, அவர்தான் ஒரு உண்மையான தேவன். அதனால நீ அவருக்கே உண்மையுள்ள மகளாக வாழு, அவர் ஒருத்தருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைத்து பார்ப்பாயாக. எதுக்கு? நீ அவரைத்தான் சேவிப்பியா சேவிக்க மாட்டாயா? நீ அவர் ஒருத்தருக்கு தான் ஆராதனை பண்ணுவியா இல்லை ஆராதனை பண்ண மாட்டாயா என்று சொல்லக்கூடியதற்காக உன்னை சிறுமைப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய காரியம். அதே மாதிரி உபாகமம் 10வது அதிகாரம் 20வது வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக என்று சொல்லக்கூடியதாக. அப்ப திரும்ப திரும்ப ஆண்டவர் எங்க இருந்து சொல்றாரு? வசனத்துல இருந்தான் சொல்றாரு. யோசுவா 24வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லும்போது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அப்ப என்ன, எப்பொழுதுமே தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம்தான் ஆராதனை ஒழிய வேற யாருக்கும் கிடையாது. வேற ஒருத்தரையும் தொழுது கொள்வதில்லை. அதனால என்ன, வசனம் என்ன தெம்ப தெளிவாக இருக்கு? நீ தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நீ ஆராதனை செய்ய, வேற எந்த ஒரு காரியம் செய்யாத. அதைத்தான் இங்க சாத்தானுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை எடுத்து, நான் என்ன பொருளுக்காக, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக நான் இன்னொருத்தரை ஆராதிக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம்தான் ஆராதிப்பேன் என்று சொல்லி இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி 3வது முறையாக சாத்தானுடைய சோதனையில ஜெயம் கொண்டார். ஆமென். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்ம இதில் பாருங்க, நிறைய பேர் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், ஒரு சின்ன இடத்துல ஏதாவது ஒரு காரியத்துக்கு தங்களுக்கு ஏதோ பிரயோஜனமாக இருக்கிறது என்பதற்காக அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன, நீ பண்ணு, ஆனால் கர்த்தரையும் சேதி இதையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படி? தேவனாகிய கர்த்தர் ஒருத்தரை தவிர்த்து வேற யாரையும் நீ ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, அதையும் பண்ணிக்கோ, கர்த்தரையும் சேவிச்சுக்கோ, இவரையும் சேர்த்துக்கோ. நீங்க ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தாவீது நிறைய காரியங்கள் தவறாக பண்ணியிருக்கிறார். அவர் தாவீதோடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியம் பார்க்க முடியும். அவர் எவ்வளவோ காரியங்கள் தவறுதலாக பண்ணியிருக்கிறார். ஆனால் தாவீதோட ஒரு காரியம் என்ன தெரியுமா பார்க்க முடியும்? ஒரு காலத்திலேயோ ஒரு நேரத்திலேயோ தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை தவிர்த்து வேற யாரையும் சேவிச்சது கிடையாது, வேற யாரையும் ஆராதிச்சதே கிடையாது. நீங்கள் நல்ல தாவீதோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. என்ன பண்ணாலும் ஆண்டவர் பாதத்தில் போய் விழுந்துருவார். என்னதான் பாவம் பண்ணாலும் சரி, என்னதான் இது பண்ணாலும் அடுத்த செகண்ட் போய் ஆண்டவர்கிட்ட விழுந்துருவார். ஆண்டவர் ஒருவரை தவிர்த்து, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள ராஜாக்கள் எடுத்து பார்க்கும்போது தாவீதை ஒருத்தரை மாதிரி ஆண்டவரை மாத்திரம் சேவிச்ச ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஒரு சிலர் பொருட்களை சேவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் தங்களுடைய ராஜ்யத்தை, தங்களுக்கு உண்டான பொருட்களை இப்படி
அநேகர் வேறு வேறு காரியங்களுக்கு போயிடுவாங்க. ஆனால் தாவீது ஒரு ஆள் மட்டும் கிடையவே கிடையாது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறார் தாவீதை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை தவிர்த்து வேற எந்த ஒரு காரியத்துக்காகவும் நீங்கள் ஆராதனை வேற யாருக்கும் செய்யாதீங்க. உங்களுடைய கரங்களோ உங்களுடைய இருதயமோ கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே ஆராதனை துதியை செலுத்தக்கூடியதாக இருக்கட்டும். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, இதோ கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஒருவரை மாத்திரம் அண்டிக்கொண்டு ஒருவருக்கே துதியும் கனவும் மகிமையும் செலுத்தி ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனையை செலுத்த எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.